அண்ணாமலை கவனம் பெற தொடங்குறாரா? பாஜகவின் தலைவர் பதவியை மீண்டும் குறி வைக்கிறாரா? அல்லது தலைவர் பதவியை டம்மியா வச்சுட்டு அதை விட ஒரு பெரிய ஒரு பவரான ஒரு விஷயமா மாறுறாரா அண்ணாமலை? திமுகவை எதிர்ப்பதுதான் தமிழ்நாட்டில் அரசியல். இதை நயினார் செய்ய மாட்டார். ஏன்னா நயினார் ஒயின்ஸ் இன்னும் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஓடுது. எப்படி திமுக போலீஸ் வைத்து கொண்டு நயினார் அரசியல் பண்ணுவார்? எதுக்கு அவரை போட்டாங்கன்னா பாஜகவை எடப்பாடி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக போட்டார். ஏன்னா இங்க தேர்தலில் மேஜர் பார்ட்னர் ஏடிஎம்கே எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் 7ஆம் எடப்பாடியால் வெறுக்கப்பட்டவர்கள் விலைக்கு வாங்கிய நபர் தான் அண்ணாமலை. மீண்டும் எடப்பாடிக்கு எதிராக போர் கொடி தூக்குனா அண்ணாமலை காணாம போயிருவாரு. இல்ல எடப்பாடி எந்த காலத்தில் அண்ணாமலை நம்ப மாட்டார். திமுக எதிர்ப்பு ஃபைல்ஸ் 1 ஃபைல்ஸ் 2 இல்ல காலி பெட்டியை கொண்டு கவர்னர் மாநில அடுக்கி வச்சு அரசியல் பண்ணுவார். சும்மா ஊழல் பண்ணிருக்காரு. எங்க போயிருக்கணும்? அந்த ஊழல் பெட்டியில் எங்க போயிருக்கணும்? ஹைகோர்ட் ஜட்ஜி வீட்டுக்கு போயிருக்கணும், வழக்கு போட்டிருக்கணும், வழக்கு நடக்கணும். இதெல்லாம் எதுவுமே செய்யல அண்ணாமலை. சீன போடுறதுதான் அண்ணாமலை. வழக்கம் கூட பேசுறீங்களே தவிர பாம்பெடுத்து வெளியே விட மாட்டாங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அடித்த கொள்ளைய பாதியை வாங்கிட்டு டெல்லியில காப்பாத்துறது அண்ணாமலை. திமுக அடித்துக் கொண்டிருக்கிறதை, அதாவது இங்கிலீஷ்ல கிராமர் படிக்கும்போது சொல்லுவான் பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், 3 டென்ஸ் ஒரே நேரத்துல சமாளிக்கிறாரா அண்ணாமலை. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். மீண்டும் கவனம் பெற தொடங்கி இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். ஓரம் கட்டப்படுகிறார் நயினார் நாகேந்திரன். இப்படி ஒரு செய்தி. தினம் தினம் பேட்டி கொடுப்பதில் அண்ணாமலை சீமான் இருவரும் சளைத்தவர்கள் அல்ல. சீமானும் சமீப காலமாக அமைதியாக இருந்தார். இப்போ மீண்டும் கடலம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாநாட போடுறாரு. அடுத்து ஒரு முற்றுகை போராட்டங்கிறாரு. அடுத்து வர்றாரு ப்ரெஸ் மீட்டில் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறாரு. அண்ணாமலை சீமான் 2 பேரும் அமைதியாக இருந்தாங்க. இப்போ 2 பேரும் ஒரே டைமில் ரைஸ் ஆகிறாங்க. முதலில் அண்ணாமலைக்கு வரேன். அண்ணாமலை கவனம் பெற தொடங்குறாரா? பாஜகவின் அந்த தலைவர் பதவியை மீண்டும் குறி வைக்கிறாரா? அல்லது தலைவர் பதவியை டம்மியாக வச்சுட்டு அதை விட ஒரு பெரிய ஒரு பவரான ஒரு விஷயமா மாறுறாரா அண்ணாமலை? இல்லை, இது எதுவுமே நடக்காது. எதுவுமே இல்லை, எதுவுமே நடக்காது. மோடி அவர்கள் வர அயன்மேன் சொன்னார். இல்லை, எல்லாம் சொல்லுவாங்க. அதே மோடிக்கு தெரிஞ்சுதான் அண்ணாமலையை தூக்கி ஓரம் கட்டி வங்காள விரிகுடா தூக்கி வீசிட்டாங்க. இப்போ திமுகவை எதிர்ப்பது தான் தமிழ்நாட்டில் அரசியல். இதை நயினார் செய்ய மாட்டார். ஏன்னா நயினார் ஒயின்ஸ் இன்னும் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஓடுது, பார் ஓடுது. எப்படி திமுக போலீஸ் வைத்து கொண்டு நயினார் அரசியல் பண்ணுவார்? அதுக்காக அவர் கட்சி தலைவர் மாநில தலைவராக இருக்கார், அதை விட்டு கொடுத்துருவாரா? மாநில தலைவர் பதவி என்பது ஒரு தற்காலிக பதவி, தற்காலிக கேடயம். ஆனா தொழிலதிபர் என்பது நிரந்தரமான தொழில். நீங்க பாஜக அவர் சேர்ந்த பிறகு தெலுங்கானாவில் தமிழிசையோடு சேர்ந்து குவாரி நடத்தினார். எங்க போனாலும் அவர் தொழிலை செஞ்சுட்டு தான் இருப்பார். தொழிலதிபர்களுக்காக தன்னுடைய தொழிலை பாதுகாப்பதற்காக அரசியல் தேவைப்படுது. நயினார் பையன் நயினார் பாலாஜி ஒரு பெரிய இடத்த ஆட்டையை போட்டார். வழக்கு போட்டு கேசு போலீஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் மேற்கொண்டு நகரக்கூடாது, அப்படியே நிறுத்தணும். அப்படியே திமுகவை எப்படி அடிப்பார்? அவர் திமுகவை அடிக்கவே மாட்டார். அவருக்கு தேவை பல ஆயிரம் கோடி பணம் சம்பாதிக்கணும். அதற்கு ஒரு பதவி தேவை. அப்போ எதுக்கு அவரை போட்டாங்கன்னா பாஜகவை எடப்பாடி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக போட்டாங்க. ஏன்னா இங்க தேர்தலில் மேஜர் பார்ட்னர் ஏடிஎம்கே எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் 7ஆம் பொருத்தம். எடப்பாடியால் வெறுக்கப்பட்டவர்கள் விலைக்கு வாங்கிய நபர் தான் அண்ணாமலை. ஆனா இன்னைக்கு சமீப காலம் அண்ணாமலை பேசுவது எல்லாமே தலைமை முடிவு செய்யும் எடப்பாடி அவர்கள் முதல்வர் சொல்லியிருக்கிறார், அமித்ஷா நாங்க வேலை செய்வோம் அப்படின்னு ஒரு இணக்கமான சூழலுக்கு நெருங்கி வர்றாரு. வந்தா தான் நீடிக்க முடியும் அண்ணா பிஜேபிக்குள்ள. ஏன்னா மீண்டும் எடப்பாடிக்கு எதிராக போர் கொடி தூக்குனா அண்ணாமலை காணாம போயிருவாரு. இல்ல, எடப்பாடி எந்த காலத்தில் அண்ணாமலை நம்ப மாட்டார். அண்ணாமலையை எந்த காலத்தில் நம்ப மாட்டார். விஷத்தை காக்கிட்டாலும் அது பாம்பு தான். அப்ப எடப்பாடிக்கு தெளிவா தெரியும். ஆனாலும் டெல்லி தலைமை என்ன நினைக்குதுன்னா எதிர்காலத்தில் பாஜகவை இப்படியாவது திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக ஆட்சியில் அந்த நாற்காலியில் அமர வைக்கணும். அப்படி ஒரு ப்ராசஸ் பாஜக எப்பவுமே 100 வருஷ ப்ராசஸ். பல அண்ணாமலைகளை பயன்படுத்தி கொள்ளும், பல எடப்பாடிகளை பயன்படுத்தி கொள்ளும், பல நயினார்களை உருவாக்கும். அந்த முகங்கள் அப்பப்போ தூக்கி எறியப்படும். அவ்வளவுதான். அவர்களுக்கு கொள்கை தான் முக்கியம், மோடி முக்கியம் இல்லை. நாளை மோடிக்கு அடுத்து இன்னொருத்தரை உருவாக்கும். அத்வானி இருந்தார், என்ன ஆனாரே தெரியல.
இப்போ மோடி வந்துட்டாரு, மோடிக்கு பிறகு கட்காரி வருவார், கட்காரி இல்லைன்னா பட்னாவிஸ் வருவார், புதிதாக எங்கிருந்து எவர் பட்னாவிஸ் இல்லைன்னா யோகி வருவார். பல பேர் பல மோடிகள் அங்கே எப்படி இருக்காங்க, தயார் நிலையில் இருக்கிறார்கள். தயார் நிலையில யுத்தத்துக்கு தயாரான நிலை இருக்கு. அதனால பாஜகவுக்கு சித்தாந்தம் தான் முக்கியம் தவிர தனி நபர்கள் முக்கியம் இல்லை. இப்போ அண்ணாமலை திமுகவை எதிர்ப்பதில் அவரு தான் டாக்டரேட், பிஹெச்டி. திமுக எதிர்ப்பு ஃபைல்ஸ் 1 ஃபைல்ஸ் 2 எல்லாம் காலி பண்ணியை கொண்டு கவர்னர் மாளிகையில் அடுக்கி வச்சு அரசியல் பண்ணுவார். சும்மா ஊழல் பண்ணியிருக்காரு, எங்க போயிருக்கணும், அந்த ஊழல் பெட்டியில் எங்க போயிருக்கணும், ஹைகோர்ட் ஜட்ஜி வீட்டுக்கு போயிருக்கணும், வழக்கு போட்டிருக்கணும், வழக்கு நடக்கணும். இதெல்லாம் எதுவுமே செய்யல அண்ணாமலை. சீனை போடுவதுதான் அண்ணாமலை. வழக்கம் கூட பேசுறீங்களே தவிர பாம்பு எடுத்து வெளியே விட மாட்டாங்க. அப்போ இந்த அரசியலை பாஜக ரசிச்சாங்க. ஒரு காலகட்டத்தில் திமுகவுடைய அன்கோ போட்டார், அண்ணாமலை வந்து டீலிங்கை போட்டார். போட்ட பிறகு இங்க இருக்கக்கூடிய அவால் இவால் என்ன பண்ணாங்க, பெட்டிஷன் தட்டி விடுறாங்க. இந்த ஆள் வளர்ந்துட்டு இருக்காயா, ஆருத்ரா கோல்டு, என்ன பேரு, ரத்தீஷ், சுத்தீஷ், ராஜசேகர், இந்த மாதிரி ஆளுங்க தான் வச்சு வளர்க்குறாங்க. பாஜக வளரவே இல்லை. இவர் வளர்ந்துட்டு இருக்காரு. திமுகவை மிரட்டுறாரு, புட்டி வாங்குறாரு, திமுக மிரட்டுறாரு, புட்டி வாங்குறாரு. அகிலா கம்பெனி பெருசாகுது, மனைவி மச்சா கம்பெனி பெருசாகுது, பல பினாமிகள் உருவாகிறாங்க. வேலுமணி கூட பார்ட்னரு, தங்கமணி கூட பார்ட்னரு, குவாரியில் புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர், ஹெல்த் விஜயபாஸ்கர், அவரும் அண்ணாமலை மச்சானும் குவாரியில் பார்ட்னரு. டெல்லியில் தமிழ்நாடு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அடித்த கொள்ளைய பாதியை வாங்கிட்டு டெல்லியில் காப்பாற்றுறது அண்ணாமலை. திமுக அடித்து கொண்டு இருக்கிறதை, அதாவது இங்கிலீஷில் கிராமர் படிக்கும்போது சொல்லுவான், பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், 3 டென்ஸ் ஒரே நேரத்தில் சமாளிக்கிறாருதாயா அண்ணாமலை. திமுகவிலேயே கட்டிங் வாங்குறாரு, அதிமுக கட்டிங் வாங்குறாரு. அப்போ இதெல்லாம் அவால் தட்டி விட்டுட்டே இருக்காங்க. பார்த்தாங்க இது என்ன, இப்போ பாஜக தனி மனிதன் வளர்றத பாஜக விரும்பாது, ஆர்எஸ்எஸ் விரும்பாது. நீ வளர்ந்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி இப்ப மீண்டும் அப்ப அண்ணாமலை ரைஸ் ஆகிறதுக்கான இப்ப நயினார் அவர்கள் இருக்கிறாரு, எந்த ஒரு பேட்டியும் வைரல் ஆகுது இல்ல, நயினார் அவர்கள் எடுக்கிற எந்த ஒரு முயற்சியும் வைரல் ஆகல. நீங்க அண்ணாமலை வந்து ஒரு தோற்ற நபராகவே பார்த்தாலும் ஒரு யாத்திரை போறாரு, தமிழகம் முழுக்க ஒரு பேசு பொருளா மாத்துறாரு, ஒரு பிரஸ் மீட் கொடுத்தா பேசு பொருளா மாத்துறாரு, ஒரு சப்ஜெக்டை கையில் எடுத்தா பேசு பொருளா மாத்துறாரு, உதயநிதியை டைரக்டா விமர்சிக்கிறாரு, அனைத்து அமைச்சர்களை விமர்சிக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலை கவனம் பெற தொடங்குறார். ஏன் அப்ப திமுகவை எதிர்ப்பதற்காக மட்டும் அண்ணாமலை கவனம் பெறாரா, வேறு எதுவும் காரணம்? அதான் காரணமே. நீங்கள் நயினார் இதெல்லாம் செய்யவே மாட்டார். நயினார் திமுக கடைசி தொண்டரை கூட ஏற்று பேச மாட்டார். ஏன் ஏற்று பேச, அடுத்த நாள் காலையில் நயினார் பாலாஜி உள்ளே இருப்பார், நயினார் பாலாஜி உள்ளே இருப்பார். அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தொழில் சாம்ராஜ்யத்திற்காக தன்னை தலைவராக வச்சிருக்காரு நயினார். தன்னோட தொழிலை காப்பாற்றிக்கணுங்கிறதுனால அமைதியாக 1000 கோடி சேர்ந்துருச்சு. சாதாரண ஒரு நபருக்கு சாராயம் ஊற்றி கொடுத்துட்டு இருந்த சாராய கடை நடத்திய நபர் 1000 கோடி சேர்ந்துருச்சு. அப்போ அதை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த அரசியலை. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை திமுகவை முதல்ல வாங்கிறது கடிச்சாரு. இப்போ திமுக கொடுக்க மாட்டான், கொடுக்கணுங்கிறத படிக்கிறார். என்னை யாரா மறந்துட்டீங்க, என்னால லைவா இருக்க. இது இப்போ பாஜகவுக்கு என்ன தேவைன்னா, யாரு அண்ணாமலை தான் தேவை. எதுக்கு? திமுகவை அடிப்பது. அந்த பாட்டை மட்டும் செய்யும்போது நான் பார்த்துக்கிறோம். இப்போ இன்னொரு புறம் பார்த்தா தினகரனை சந்திக்கிறாரு, ஒரு விழாவில் சந்திக்கிறாரு. தினகரனோட சந்திப்பை வந்து ஓபிஎஸும் பார்க்குறாரு. ஓபிஎஸ், தினகரன் இவர்களை எல்லாம் என்டிஏ கூட்டணியில் இணைக்கிறதற்கான ஒரு கருவியாக அண்ணாமலை செயல்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? இதில் சசிகலாவுடைய வராத பணம் ஒரு 2 லட்சம் கோடி இருக்குது பினாமிகள்கிட்ட, எடப்பாடி உட்பட. எதையுமே எவ்வளோ தரமாட்டேங்கிறாங்க. அப்போ சசிகலா ஒரு டீலை போடுது, யாரோட? அண்ணாமலையோட. எனக்கு வசூல் பண்ணி கொடுத்தீங்கன்னா 1/3 எடுத்துக்க. 2 லட்சம் கோடியில் 60,000 கோடி டீலிங். இதை யார்கிட்ட இருக்கு? எடப்பாடிக்கிட்டு, எடப்பாடி சார்ந்த தொழிலதிபர்கிட்ட இருக்கு. நம்ம ஓபி சம்பாதிச்ச 10,000 கோடி யார்கிட்ட இருக்குன்னா, பாசியா கன்செஷன் அபினேஷ் இருக்கு. இதே நிலைமை தான். அப்போ இதுக்கு டோக்கன் அட்வான்ஸும் வாங்கிட்டார் யாரு? அண்ணாமலை. அதனாலதான் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அண்ணாமலையும் சசிகலாவை சேர்த்துக்கொள், ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கொள், டிடிவியை சேர்த்துக்கொள். எதுக்கு? அந்த பணத்துக்காக தான். இவர்களுக்காக அல்ல. இவர்களுக்கு போய் தொண்டனும் கிடையாது, குண்டனும் கிடையாது.
தினகரன் ஒரு செல்வாக்கும் கிடையாது. ஜெயலலிதாவால் 10 ஆண்டு காலம் ஓட விரட்டப்பட்டவர். 10 வருஷம் எங்க போயிருந்தாரு? 10 ஆண்டு காலம் எங்கெங்க போயிருந்தாரு? அதிமுகவுக்கு தொடர்பே இல்லை. ஜெயலலிதா செத்த கூட தலைமாடி நிற்கிறார். பல ஆயிரம் கோடி கொள்ளையடித்து திருடி லண்டன்ல கோல்ஃப் மைதானத்தோடு கூடிய ஹோட்டல். ஜெயலலிதா வழக்கில் மாட்டுறது தானே, ஜோதியை விட்டுட்டு போனது தானே. அப்போ மன்னார்குடியில் இல்லை லேகியை வித்துட்டு இருந்த கும்பலுது, மன்னார்குடியில் தூதுவளை லேகியை வித்த கும்பலுது எங்க ஹோட்டலு லண்டன்ல. எது நீங்க பலாயிரம் மில்லியன் டாலர் இல்லாம அதை வாங்க முடியாது. இந்த பணம் எப்படி கள்ளப்பணம் எப்படி லண்டனுக்கு போச்சு, ஹவாலால போச்சு. இதெல்லாம் மத்திய அரசு என்ன பண்ணுச்சு? அல்வா சாப்பிட்டு இருந்ததா? முட்டாப்பாய் தமிழன் நான் சொல்றேன் எல்லாம் திட்டாங்க. இவ்வளவு 1000 கோடி அங்க போயிருக்கியா? தமிழனுடைய வரிப்பணம் கொள்ளை அடிச்சு அப்படியே போயிருக்கு. நீ சொல்ற தினகரன் ஒருபோதும் பாஜகவே எதிர்க்க மாட்டார். ஜெயிலில் இருந்தாரு இல்லையா? அவன் பேரு ராகேஷ் ஒருத்தன். அவர் மோசடி நம்பர். அந்த மோசடி நம்பர் ரெட்டையில இவருக்கு வாங்கி கொடுப்பானு. ஒரு சராசரி அறிவு இருந்தா அவனை கொண்டு போய் அவனே ஒரு சீட்டிங் பேர் பண்ணி பல ஜெயில இருந்தவன். இவருக்கு தொடர்பு எப்படி? ஜெயிலும் தொடர்பு. அவனை கொண்டு போய் 100 கோடி 200 கோடி கொடுத்து ரெட்டை. ஏண்டா இந்த ஊர்ல கவுன்சிலர் வச்சிருக்கா 200 கோடி ரெட்டையில அவனுக்கு கிடைக்கணும். அவனை 500 கோடி கொடுத்துருவான். கொடுத்து அவனே என்ன ஆயிடுவான்? முதலமைச்சர் ஆயிடுவான். ஒரு காலத்துல ஜெயலலிதாவுக்கு இப்போ ராஜகண்ணப்பன்னு ஒருத்தர் இருக்கார்ல, கண்ணப்பன், இப்போ திமுக அமைச்சர் 300 கோடி கொடுத்து தான் சபரீசன்கிட்ட இப்போ அமைச்சர் வாங்கியிருக்காரு. இந்த நபர் 91 96ல் இபி இருந்தது, அவர்கிட்ட ஹைவேஸ் இருந்தது, பிடபிள்யூ இருந்தது, இன்னொரு துறை அது ஏதோ ஒரு 4 துறை இருந்தது. எல்லாம் முக்கியமான துறை. ஜெயலலிதா 10 கோடி கேட்டா 20 கோடி கொடுப்பார், 20 கோடி கொடுத்தா 40 கோடி கொடுப்பார். ஜெயலலிதா மிரண்டு போச்சு. ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதா சிறைக்கு போன பிறகு சொல்றார், அம்மா கட்சி என்கிட்ட கொடுத்துருங்க. யாரு? இந்த ராஜகண்ணப்பன். சிவகங்கையில் டவுன் பஸ்ஸில் போயிட்டு இருந்த பார்ட்டி. எதுல? சிவகங்கையில் டவுன் பஸ்ஸில் போயிட்டு இருந்த பார்ட்டி. என்கிட்ட கட்சியை கொடுத்துருங்க. எவ்வளவு வேணும்? ஒரு 2000 3000 கோடி தந்துடுறேன், நீங்க ஒதுங்க, ஓய்விடுங்க. ஏன் ஜெயிலில் கஷ்டப்படுறீங்க? ரெட்டலை எனக்கு எழுதி கொடுத்து நம்ம கட்சி போயிச்சாலும் ஓய்விடுங்கன்னு பேரம் பேசினார். சசிகலா நடராஜா முதலுக்கே மோசம் வந்துருச்சு. கண்ணப்படம் இருந்து அதிமுகவை ஜெயலலிதாவை காப்பாற்றுவதற்கு பெரும்பாடு போட்டு காப்பாற்றினாங்க. இப்போ தினகரன் என்ன பண்ணுறாரு? அந்த ராகேஷ்னு ஒரு அக்யூஸ்ட் டெல்லியில் அவனை கொண்டு போய் 100 கோடி கொடுத்து ரெட்டையில கேட்டார். அப்போது தினகரனை பிஜேபி கழட்டி விட்டுருச்சு. பிஜேபி அவருடைய வங்கி கணக்கை பூரா பிரீஸ் பண்ணிருச்சு. ஏடிஎம் காசுல கூட 100 ரூபா எடுக்க அதிரடியா என்டிஏ கூட்டணில இருந்து விலகுறாரு விஜய்க்கு. இதான் மேட்ரு. இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன பண்ணுது? அவர் வங்கி கணக்கு பூரா முடக்குது, சொத்தை பூரா முடக்குது. களை முடிஞ்சுது, அவ்வளோதான். இப்போ என்டிஏ கூட்டணி டிடிஏ அண்ணாமலை வாங்க அவருக்கான புரோக்கர் வழக்கறிஞர். எப்படி? உங்கள்கிட்ட இருக்கிற காசு, சசிகலா இருக்கிற காசு கலெக்ஷன் போடணும், அவ்வளோதான். அதுக்கு டோக்கன் அட்வான்ஸ் வாங்கி அதுக்கு தான் இவ்வளோ சண்டை பிடிக்கிறார். அவருடைய பதவி போனது அதுதான் காரணம். ஓகே, இப்போ எடப்பாடி அவர்கள் தீர்க்கமா இருக்காரு. யாரையும் உள்ள விட்டா எடப்பாடி சீட்டு காலி. எடப்பாடி சீட்டு இப்படி கெட்டியா பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காரு. இவர்கள் உள்ள விட்டீங்கன்னா ஆளுக்கு ஒரு சேரா பேசி எடப்பாடி அப்ப தெருவு தான் நிற்கணும். அவருக்கு தெரியும் அந்த சீட்டை பிடிக்கிறதுக்கு அவர் எத்தனை ஆண்டு காலம் போராடி இருக்காரு எடப்பாடிக்கு தெரியும். அதனால இவங்க யாரையும் ஒருபோதும் வச்சு எந்த காலத்திலும் விட்டு கொடுக்க மாட்டார். நீங்க மோடி சொன்னாலும் சரி, அமித்ஷா சொன்னாலும் சரி, நிதின் கட்கரி சொன்னாலும் சரி, RSS தலைவர் மோகன் பகாவத்தே சொன்னாலும் சரி, ட்ரம்ப் புட்டின் 2 பேரும் சேர்ந்து சொன்னாலும் சரி, கொஞ்சம் சேர்த்துக்கியா எனக்கு 100 கோடி தரேன் இருக்கேன். இந்த சீட்டை பிடிக்கிறதுக்கு இத்தனை ஆண்டு காலம் போராடி இருக்கேன். அதனால அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர்கள்ட்ட வாக்கும் இல்லை. அவர்கள்ட்ட அவர் ஃபார்முலா தனி பெரும்பான்மையோட வந்தா எல்லாரையும். நீங்க இப்ப விஜய் அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு, இந்த வேலையை பாஜக பண்ணிடுவோம். ஏன் பாஜக பண்றாங்கன்னா அவங்களுக்கு எடப்பாடி வரணுமோ வள்ளிய திமுக வரக்கூடாது. அதற்கான ப்ராசஸை பாஜக மிக விரைவாக செய்து கொண்டு இருக்கிறது. பாஜக தயவுல எடப்பாடி முதல்வர் ஆகிறார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அண்ணாமலையுடைய ரோல் என்னன்னா திமுக தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கு. ஏன் திமுக அடிச்சுட்டே இருக்குன்னா
எடப்பாடி ஒரு 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 வருடம் உட்கார்ந்த பிறகு அங்கே அப்போ தான் வேலையை ஆரம்பிப்பாங்க. வேலுமணிக்கு வேலை கொடுக்கப்படும், தங்கமணிக்கு வேலை கொடுக்கப்படும், விஜய் ஆதவரிஜனாவுக்கு வேலை கொடுக்கப்படும், பாஜக எம்எல்ஏக்களுக்கு வேலை கொடுக்கப்படும். அத்தனையும் பாஜக ஆட்சி அமைக்கப்படும். அது அடுத்த ப்ராசஸ், அவங்க திட்டம். ஆனால் அதுக்கு முன்னாடி எடப்பாடி என்ன பண்ணுவாரு, இவங்க இப்போ குழப்பம் பண்ண ஆரம்பிச்சால களை எடுக்கிற மாதிரி எடுத்து களை இல்லை, பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் வேலுமணி தங்கமணி இந்த மணிகளெல்லாம் வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதில் எடப்பாடி வேலை செய்ய ஆரம்பிப்பார். இவர்கள் கணக்காது அவர்கள் கணக்கு, இது ரெண்டு கணக்கு மோதுகிற பொழுது நீங்க ராமனுடைய சக்கரமும் மோதி இது எது வெல்ல போகிறது என்பது காலம்தான் பதில் சொல்லும். ரெண்டு சூழ்ச்சிகள்ல எந்த சூழ்ச்சி வெல்லுதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.